வீடியோக்குள்ள போகலாம். ஆனா அங்க ஒரு ஊரும் தெரியுது பாருங்க, அங்க பாருங்க, அங்க இதே இந்த ரோடு தானே நமக்கு பார்த்தோம். இதுல ரோட காணும். ஹாய். ஸோ நம்ம கூட வந்து 3 பேர் வந்து போகிறோம் நாங்கள் இந்த ரிச்சுவல் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ யார் யார் அப்படின்னா, நான் அதுக்கப்புறமா வந்து டிரைவிங் பண்ணுறதுக்காக என் தம்பி வந்திருக்கான், வந்து சிம்சோன். அதுக்கடுத்து வந்துட்டு இன்னொரு தம்பி யாஷ்வர்தன். ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீ சரி, ஓகே, நீ அந்த இதை ஆன் பண்ணிடு. ஓகே ஓகே. பேய் வருது, கேமராமேனா சிகரெட் அடிச்சு வருது பேய். போகலாம். அப்படியே அந்த ஃபஸ்ட்டு இதை சொல்லு, நீ அது என்னன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு ரிச்சுவல் அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. மொபைலில் ஆமாம், நாவே மொபைலில் வரும். பேக் எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்ல வேணும். Take a moment if you need it. You may stop the car if you wish. Only you are ready. ஓகே, என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது என்னவா? அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெடி ஆகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. ஓகே, மொத மைலில் வந்து என்ன வரும் அப்படின்ட்டாங்க. 1 மைல் மொதல் மைலில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மைலில் சொல்கிறாங்க. சரி, ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு மைலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா, இந்த ரிச்சுவல் என்னன்னா, நம்ம மொதல் மைல் வந்து கடக்கும்போது கார் வந்து கூலிங் வந்து அதிகமாயிருமா. பொதுவாகவே அந்த அமானுஷ்யங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கனாலே, அந்த அமானுஷ்யம் வரும்போது அந்த இடம் வந்து குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு இந்த பேரானார்மல் ரிசர்ச் சொசைட்டின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்க பேய் இருக்குன்னு நம்புறவங்க அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, பேய் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாலும், ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் வந்துட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கூலிங் ஆகும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொதல் மைல் வந்து நம்ம போகும்போது உண்மையிலே அமானுஷ்ய நிகழ்வுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கார் வந்து கூல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் காரில் வந்து ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க அந்த டைமில் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம முதல் மைல் வந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்ள எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதுக்காக இந்த இது என்ன கேமராப்பா, இது நைட் விஷன் கேமராவை உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வெளியில் உள்ளதையும் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 11 கிலோமீட்டரில் அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஆனால் அது நல்லா விரிங்க, துணியை ஃப்ளாட்டாக விரிங்க. காருக்குள்ளே இருக்கிற சிசிடிவி கேமரா நான் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த சிசிடிவி கேமராவை நான் நேராக நிமித்தி வைக்கும்போது எங்களுடைய சீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு தலை மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆளாளுக்கு ஒரு பேய் கதை சொல்லுங்க. தாத்தாவோட தாத்தா வந்துட்டு காட்டில் வேலை பார்க்கும்போது கிணத்துல தண்ணி இறைப்பாங்க. அந்த தண்ணி இறைக்கும் போது வந்துட்டு என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறைச்சி வாய்க்கால்ல தண்ணி போகும். அந்த போகிற தண்ணியை வாய்க்கால் வெட்டி விட்டுட்டு திருப்பி வந்து இறைப்பாங்க. அது 2-3 வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி தண்ணி எல்லாம் வந்துட்டு இறைச்சிட்டு திருப்பி வாய்க்கால் வெட்ட போகும்போது அவங்க வெட்டிட்டு இருக்கும்போது தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்த்துருக்காங்க. அப்ப அந்த கிணத்துல வந்துட்டு எந்த உருவமே தெரியாம அந்த கயர் வந்துட்டு ஆடி ஆடி தண்ணி இறைச்சிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வச்சிருக்க மம்மட்டியை வந்துட்டு அத வாய்க்கா பக்கத்துல வச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்டி அது மேல மம்மட்டி மேல வச்சுட்டு, ட்ரெஸ் இல்லாம நின்றோம்னா பேய்க்கு வந்துட்டு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதனால அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு மம்மட்டி மேல வச்சுட்டு ட்ரெஸ் இல்லாம திருப்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஓகே, இப்படி இருக்கு கண்ணாடி துணி தாங்க. நான் வெளியே இருந்த லைட்டை தொடச்சு ஏசியை போடணும். ஏசியை போட்டாதான் அது அந்த இது ஃபாகு போகும்.
இல்ல வெளிப்பக்கம் தான் இருக்குது. தாங்க இந்த துணியை கூட அந்த துணியை கூட இல்ல வைப்பர் போட்டாச்சு. ஆமா ஒட்டி துடைக்கணும்னா பாத்துக்கோ. இல்ல வைபர் போட்டாச்சு. ஆனா இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்க ஆன் பண்ணிட்டு அதுல லைட்டு அதை பதித நாம வந்து இப்போ 1.8 மைல் வந்துட்டு கடந்துட்டோம். ஓகே, நாம வந்து இப்போ 1.6 ஓகே, நாம இப்போ வந்துட்டு 1.6 கிலோமீட்டர் வந்துட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மைல் ஸ்டோன் அதில் சொல்லியிருந்தாங்களா, ஃபர்ஸ்ட் ரிச்சுவலுடைய முதல் ஸ்டெப்பை வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். அவங்க சொன்னபடியே வந்து கார் வந்து கூலிங் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து கார் கூலிங் ஆனதுக்கு வந்து பேய் தான் காரணம்னு நான் எடுத்துக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய காரில் நான் ஏசி ஆல்ரெடி 2 தான் வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் ஏற்கனவே மழை பெய்ஞ்சு பயங்கரமாக கிளைமேட் கூலிங்காக இருக்குது. ஸோ அதனால வந்து என்னோட கார் வந்து கூல் ஆகுது. பேயினால தான் இது கூல் ஆகுச்சு அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. பட் அவங்க ரிச்சுவலில் சொன்னபடி என்னென்னா, நாம் அந்த மைல் ஸ்டோனை தொடும்போது கார் வந்து பயங்கரமாக கூலிங் ஆகும். கூலிங் ஆகுச்சுன்னா நீங்கள் ஹீட்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய காரில் வந்து ஹீட்டரை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுங்க. நீ இதை பார்க்காமலே சொல்லி போய்க்குது. கதை சொல்றது கேட்டிலையும் நடந்த கதையம்னா சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. அதாவது எங்க ஊர்ல வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவர் ஹஸ்பண்ட் வந்து மலேசியால வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா 5 வருஷமாயும் வரல. டெய்லியும் போன்லயே பேசிட்டு இந்த அக்காவுக்கு இருந்தாங்க. ஆனா இந்த அக்கா மாமியார் வீட்டுல தான் இருக்கும்போது மாமியாருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். டெய்லியும் சண்டை நடக்கும். இவங்க டெய்லியும் போன் பண்ணி அவங்க வீட்டுக்கு காட்ட சொன்னாங்க, நான் வந்துருவேன் அடுத்த மாசம் வந்துருவேன் லேட்டா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்ததுல வந்து இவன் வந்து காசு வந்து அதிகமா வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் அனுப்பிச்சு வைப்பான். அவங்க கொண்டாடிக்கு வந்து அனுப்பிச்சு வைக்க மாட்டாங்க. ஆனா தனித்தனி சமயனால பயங்கர சண்டைக்காக நடந்துச்சு அது அன்னைக்கு. அப்புறம் மறுநாள் வந்து அவங்க மாமியாரோட கூட பிறந்த அக்கா வந்து இந்த பொண்ணை வந்து அசிங்கமா திட்டி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. உடனே இந்த அக்கா என்ன செஞ்சாங்க, மனம் உடைச்சு என்னடா புருஷனும் நம்மளுக்கு இது சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பொண்டாட்டியும் அவங்க மாமியாரும் ரொம்ப இதா இருக்காங்க, அதனால என்ன பண்ணுவோம் தெரியல. வீட்லயும் பேசினாங்க. வீட்லயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் நீ வந்து மாமியார் வீட்டுல இருக்கதான் சரி அப்படின்ட்டு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணல இவங்களுக்கு. அந்த இதுல வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஊரும் தெரியுது பாருங்க. அங்க 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 போட்டவா வேணா போட்டும் அந்த மரத்துக்கிட்ட இந்த மரத்துக்கிட்டயா ஒன்றும் தெரியல. வேமா போங்க. யாஷ்வர்தன் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் சுற்றி முற்றி பார்த்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியல. எங்களுடைய கேமராலையும் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் டேஷ் கேமராவில் ஒரு வித்தியாசமான பிரைட்டான ஒரு உருவம் பதிவாகி இருந்துச்சு. நீங்களே அதை பாருங்க. ஆனா அங்க ஒரு ஊரும் தெரியுது பாருங்க. அங்க பாருங்க அங்க வண்டி நிப்பாட்டவா வேணா போட்டும். நியூஸ்ல பார்த்தேன். என்னன்னா ஏதோ கடலூர் டு பண்ருட்டி போற ரோட்ல என்ன பண்றாங்கன்னா, பைபாஸ்ல போயிட்டு இருக்கும் போது 4 பேர் வழி மறைச்சுறாங்க. 4 பேர் வழி மறைச்சோடனே இவங்க டிரைவிங் பண்றவங்க என்ன செய்யணும் தெரியாம நின்றாங்க. நின்றோடனே பின்னாடி ஒரு 2 பேர் வந்து டக்குன்னு வந்து அவங்களை அட்டாக் பண்ணி செயின், மொபைல் போன் எல்லாத்தையும் பறிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி இது நியூஸ்ல நிறைய வந்துச்சு. நைட் நேரத்தில் வந்து இந்த அதாவது ஹைஜேக் மட்டும் இருக்காங்க. அது ரீசெண்டா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க அவங்கள. அதாவது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்துல வந்து யார் கையை நீட்டினாலோ யார் லிப்ட் கேட்டாலும் நிப்பாட்டவே கூடாது. அதெல்லாம் பேயா இருக்கிறதுக்கு இதாக வேண்டிய அவசியம் இல்லை. திருடங்களா இருப்பானு திருடங்க முள்ளக்காரங்க. காட்டுக்குள்ள போங்க, பேய் பார்க்கலாம்னாங்க. நாமளும் காட்டுக்குள்ளெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். நீங்க ஒரு சத்தம் கட்டுச்சா? சத்தமா என்ன வேணும்? என்ன சவுண்ட்? சீரியஸா கேளுங்கண்ணா. ஆனா உங்களுக்கு கட்டுச்சா? கேட்கலையா? என்ன சத்தம் கேட்டுச்சுண்ணா? வீடியோல பாருங்கண்ணா. என்ன சவுண்ட் அவினாஸ்? அது பொம்பளை அழுகுற மாதிரி இருந்துச்சுண்ணா. பொண்ணு அழுகுற சவுண்டா?
ஆமாண்ணா பாருங்க பாருங்க ஒரு வாட்டி வீடியோ செக் பண்ணுங்கண்ணா சத்தம் வந்துச்சு. சரி நம்ம எடிட்டிங் பண்ணும்போது வேணா பார்ப்போம். பொண்ணுல இருக்கிற சவுண்ட் கேட்டுச்சா உனக்கு? எங்க கேட்டுச்சு? இப்பதானே கேட்டுச்சு, யாருக்கும் கேட்கலையா? எங்களுக்கெல்லாம் கேட்கலையா? கேட்டுச்சுண்ணா. அப்படியா? அடுத்த ரிச்சுவல்ல உள்ளது என்ன? அது அடுத்த ரிச்சுவல் சவுண்டு தான். ஓகே ஓகே, உனக்கு அப்போ அது தெரிஞ்சதுனால ஒருவேளை கேட்டிருக்குமா இருக்கும். யாஸ்பரிதன் சொன்ன இடத்துல வீடியோவை எடிட்டிங் செய்யும் போது சவுண்ட் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நீங்களும் அந்த சத்தத்தை கேளுங்க. காட்டுக்குள்ள போங்க, பேய் பார்க்கலாம். நான் நீங்க ஒரு சத்தம் கேட்டுச்சா? சத்தமா என்ன வேணும்? சவுண்ட் சீரியஸா கேளுங்கண்ணா. சத்தம் கேட்டுச்சா? உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்கலையே. சத்தம் கேட்டுச்சுண்ணா, வீடியோல பாருங்கண்ணா. அஞ்சாவது மைல்ல போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஞ்சாவது Ignore the vanishing of the tree and the sudden appearance of the lake and the glowing of the moon. ஓகே, நம்ம வந்து அஞ்சாவதை பற்றி சொன்னோம். அஞ்சாவது இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரங்கள்லாம் திடீர்னு காணாம போயிருமா, கண்ணுக்கு முன்னாடி லேக் வருமா, அதுக்கப்புறமா வந்து அடுத்தது அதுக்கப்புறம் appearance of the lake. லேக் சடனா லேக் வரும். அதுக்கடுத்து அதுக்கப்புறம் glowing of the moon. நிலா தெரியும் அப்படின்னாங்க. நிலாலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, சுத்தி வர மழையாதான் பெய்யுது. ஸோ நிலவு தெரியாது. லேக்கும் வந்து நாங்க போற பாதையில லேக்கே கிடையாது. இதுவா லேக் வரும் அப்படின்றாங்க. அமானுஷியமா இருந்தா நாங்க போற பாதையில லேக் வரணும். நாங்க போற பாதையை லேக் இல்லாத பாதையை தான் நாங்க சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே, பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம் லேக் வருதா அப்படின்னு. இப்படியே நிக்க போக வேண்டியது. இப்படிதானே நான் ஹாஸ்டல்ல வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணும்போது என்னோட ரூம் நம்பர் வந்துட்டு நம்பர் 1. அந்த ரூம்ல மேக்சிமம் யாருமே தங்க மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒரு பையன் வந்துட்டு தூக்குமாட்டியா இருந்திருக்காங்க ரூம்லயா? ரூம்ல. உங்க ரூம்லயுமே எங்க ஹாஸ்டல்லையும் ஒரு பையன் தூக்க மாட்டிட்டான்னு சொல்லி. ஆனா அது உண்மை கிடையாது. எங்க ஹாஸ்டல்ல உருடா விட்டானுங்க. உங்க ஹாஸ்டல் உண்மையிலேயே தூக்கல. அது பல வருஷம் முன்னாடி அது தூக்க மாட்டினால அதை யாருமே யூஸ் பண்ணல. இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டினாங்களா என்னன்ட்டு பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரியும். நாங்க வரும்போது அந்த பீரியட்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாஸ் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அது உண்மையா பொருளையான்னு தெரியாது. ஆனா அங்க வந்துட்டு நான் அங்க ரூம்ல இருப்பேன். ரூம்ல இருக்கும்போது என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவன் ஒரு நேரம் சொல்லுவான், நைட் எனக்கு கோல்ட் சவுண்டு கேக்குது, நைட் எனக்கு ஊண்டு சத்தம் வருது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அடிக்கடி காலையில எந்திரிச்ச ஒண்ணு சொல்லுவான். அப்போ உனக்கு பயமா இருந்தா எழுப்பி விடுறேன் அப்படின்னு. அப்ப அவன் அந்த பயத்திலே அந்த பெட்டை விட்டு நவுற மாட்டான். இப்போ அது நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனியா பாத்ரூம் போறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சேன். பாத்ரூம்லயும் வந்துட்டு கதவு அடிக்குது, தண்ணி சத்தம் கேக்குது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் எங்களை கூப்பிட்டு போவான். நாங்களாம் கூட போகும்போது எந்த ஒரு சத்தமும் இருக்காது. சில நேரம் கரண்ட் போயிருச்சுன்னா நீ பாக்கலையா? அந்த நிஜமாலே ஒரு உருவம் இருக்கு. வீடியோ நீ பண்ணதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாரு. நான் ஏதோ சுத்தி வச்சுக்கிறேன் என் துணியை. எங்க அந்த வரவழி தோப்பு வந்துச்சு. என்ன இங்க இருந்த ரோட காணும்? சரி, இதே இந்த ரோடு தானே நமக்கு பார்த்தோம். இதுல இதுக்கப்புறம் ரோட காணும், வெறும் தோப்பு வந்துருச்சு. ஆமா, இதுக்கப்புறம் எங்க காணும்? இதுக்கப்புறம் ரோடு காணும். இப்ப எப்படி போறது? நம்ம ரிட்டர்ன் ரிவர்ஸ் போடாம போக கூடாது. அதுல ரிச்சுவல்ல படி ரிவர்ஸ் போக கூடாதுன்னா ரோடே இல்லையா? ஆனா இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஒரு ரோடு இருந்துச்சுல. இதுக்கப்புறம் என்ன ஒரு ஊர் வந்துச்சுல. ஆமா, எங்க போச்சு? நான் வேணா இறங்கி போய் பார்த்துட்டு வரட்டேன். வேணா ரோடு படி போக கூடாது. பரவாயில்ல, இவ்வளவு நம்ம மீறுவோம். நான் வேணா இறங்கி போய் பார்க்கறேன். இறங்காதீங்க. நான் போய் பார்க்கறேன். நானு நீ வேணா வரியா? வேணா போகாதீங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கப்புறம் ரோடு இருக்குது. பரவாயில்ல, நான் அந்த போறேன். போய் பார்க்க கூடாது. பரவாயில்ல, இரு, வேணா நான் பார்த்துட்டு வரேன்.
இங்க ரோடு இருக்கு, இப்படி லெஃப்ட்ல திரும்புற மாதிரி இருக்கு. ஆனா வெளிச்சத்துல நமக்கு தெரியல நினைக்கிறேன். அவினாஷ், உள்ள ரோடு இருக்கு, நம்ம லெஃப்ட்ல ஓடி போகலாம். சிம்சன், நீ வண்டி எடு, முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட்ல திருப்பிக்கலாம். அண்ணா ரூல் படி நீங்க வந்துட்டு ரோடை விட்டு இறங்கவே கூடாது. இறங்குனா என்ன நடக்கும்? இறங்குனா எதுவும் ஆபத்து நடந்துச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காத அவினாஷ். இந்த மாதிரிலாம் இறங்காதீங்கண்ணா. வாழைப்பூ இருக்கு. நாடு தானே ரஸ்தாலி. இதுல கண்டுபிடிக்கிறேன், காய் காய்ச்சல் கூட கண்டுபிடிக்கிறேன். அந்த காய் ட்ரையாங்கிள் காய்ண்ணா, நாட்டு காய். என்னண்ணா சவுண்டு? கல்லுல பிடிச்சா வண்டியில. அப்பவே சொன்னேண்ணா வேணாண்ணா. அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா, வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேல என்னால முடியாது, வாங்கண்ணா. என்ன வீட்டுக்கு போறியா? நம்ம என்ன எல்லா ரிச்சுவல் நீங்க உங்களை அப்பவே இறங்க கூடாதுன்னு சொன்னேன், கேக்குறீங்களா நீங்க? அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா, திருப்பி போவோம்ண்ணா. அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா, வேணாண்ணா. பரவாயில்ல, நீ போ போ போ. நம்ம அண்ணா கேளுங்க, நான் வரமாட்டேன் சத்தியமா. நான் போனோம்னா நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுண்ணா. அண்ணா நிப்பாட்டுங்க, போவோம். அவன் சொன்ன மாதிரி இது வந்துருச்சுப்பா, பாலம். அண்ணா வேணாண்ணா, இதுக்கு மேல வேணாம். அண்ணா போதும், வீடியோ எடுத்தது போதும்ண்ணா, வேணாண்ணா. அந்த பாதையில இதுக்கு முன்னாடி பாலத்தை நாங்க பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல்ல நாங்க பாலத்தையே பார்த்தோம். இதுக்கப்புறமும் இந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்றதுல எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. மைல் 6வது. அதுல இன்னொரு ரிட்டர்னிங் ஆஃப் த ட்ரீ. அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட்டு. இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு மரங்களே தெரியல, ஃபுல்லாவே ஃபுல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய மரங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சு. the flickering of the headlight. If the radio turn on, ignore it not, no matter what it says, but do not attempt to turn it off. ஓகே, அது கடைசியாக தானே நம்ம வந்து ரேடியோ ஆனாகி, ரேடியோலாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ரேடியோ ஆனானா நாம் வந்து அதை ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம பேய் வந்து ரேடியோ ஆன் பண்ணி பேசுனா, ரேடியோவில் பேய் பேசுற மாதிரி இருந்தால் எத்தனை ரேடியோ வீட்டில் இருக்குது, அதெல்லாம் நேரம் பேசிருக்காத. என்னென்ன கதை சொல்கிறானுங்க பாருங்க. லைட்டு ஃபிளிக்கர் ஆகும். நாங்கள் ஒரு ஊரை பேசி பாருங்க. உங்களுக்கு இதில் உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன முடிக்கலண்ணா, அந்த வீடியோ பிளிங்க்லாம் ஆகவே இல்லையா? அது நம்ம எதுவும் போகிறோம். அந்த துணி மேலே வைங்க, துணி அண்டை கொடுத்து அது மேலே நிற்பாங்க. ஆனால் ஸ்லிப்பர் துணி, அந்த இந்த துணியை கடைசி மைல்ல ஏதாவது அமானுஷமா தெரியுமா அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனா எங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல. பட் டேஷ் கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வினோதமான ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 2 கண்கள் மாதிரியான சிவப்பு கலர்ல ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு.